ஹாய்ங்க. வியாழக்கிழமை காலையில அன்னைக்கு வந்து ஒர்க் லீவு தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு மட்டும் தான் பண்ணுற மாரி இருந்துச்சுங்க. சத்து மாவு வந்து இந்த சத்துணவு குடுப்பாங்க பார்த்தீங்களா, பால்வாடியில. அந்த சத்து மாவு வந்து ஜலிச்சு எடுத்துட்டு, கொஞ்சமா நாட்டு சர்க்கரையும் போட்டு, தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு 2 தோசை மாரி ஊத்திக்கலான்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வந்து வியாழக்கிழமை நானும் 2 பேரும் ஃபாஸ்டிங் இருப்போம். பட் வந்துட்டு அந்த வீக் வந்து நான் இருக்க முடியல. அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் முடிஞ்சு க்ளீன் பண்ணுற டே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 பேரும் அதுக்கப்புறம் எல்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டோங்க வெளில போகிறதுக்காக. சின்னதாக ஷாப்பிங் தான். நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் நாங்கள் எங்கே போகணும், என்ன பர்ச்சேஸ் பண்ண அப்படிங்கிறத நாங்கள் ஷேர் பண்ணிடுறேன். எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நான் வந்துட்டு தோசை ஊற்ற வந்துட்டேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இனிப்பாக இருந்துச்சு. எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை அதுக்கு. குட்டி குட்டியாக ஊற்றிட்டு அது பேன் கேக்குன்னு சொல்லிக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்டேன். அப்புறம் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு அக்கா வீட்டுக்கு வந்துட்டோங்க. அக்கா, நான், அத்தை, மகிழ்குட்டி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கே டீ எல்லாம் குடிச்சிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தக்காளி சட்னியும் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாச்சு.